2023ஆம் ஆண்டுக்கான தேசிய மாசு கட்டுப்பாட்டு நாள் டிசம்பர் 2ஆம் தேதி அனுசரிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். 1984ல் போபால் விஷவாயு தாக்குதல் நடந்துச்சுங்க. அந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் டிசம்பர் 2ஆம் தேதி தேசிய மாசு கட்டுப்பாட்டு நாள் அனுசரிச்சுட்டு வராங்க. 2023ஆம் ஆண்டுக்கான நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டேன்னு சொல்லக்கூடிய தேசிய மாசு கட்டுப்பாட்டு நாளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபார் அ கிளீன் அண்ட் ஹெல்த்தி பிளானட். அதாவது ஒரு கிரகத்தோட நிலையான வளர்ச்சி அதோட ஆரோக்கியத்தையும் அதோட சுத்தத்தையும் பாதிக்காத வண்ணமா இருக்கணும். அதுதான் 2023ஆம் ஆண்டுக்கான தீமா எடுத்திருக்காங்க. இந்த தேசிய மாசு கட்டுப்பாட்டு நாளோட வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கிறத இப்ப பார்த்துருவோங்க. 1984ல் டிசம்பர் மாதத்துல, அதாவது 2ஆம் தேதி அப்புறம் 3ஆம் தேதியில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய பிரதேசல இருக்கக்கூடிய போபால் அப்படிங்கிற பகுதியில யூனியன் கேபினட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பெஸ்டிசைட் பிளான்ட் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த பிளான்ட்ல இருந்து மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷவாயு வெளியேறிச்சு. இதனால பாத்தீங்கன்னா 5 லட்சம் மக்கள் பாதிப்புக்கு உள்ளானாங்க. ஆரம்ப கட்டத்தில் 2000 மக்கள் தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் கடைசியில் என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 மக்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. உலக அளவில் வரலாற்றிலேயே மிக மோசமான தொழில்துறை பேரழிவுகளில் போபால் விஷவாயு தாக்குதலும் ஒன்று அப்படிங்கிறத நாம நினைவில் வச்சுக்கணும். தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினத்தோட முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில்துறை பேரழிவுகளை தடுக்கிறதும் மாசு அளவை கட்டுப்படுத்துறது தான் தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினத்தோட முதன்மையான நோக்கங்க. அது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசாங்கங்களும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான கூட்டு நடவடிக்கைகளை ஈடுபடணும். அதுக்கு தகுந்தாப்புல மாசு ஏற்படுறதை கட்டுப்படுத்துறதுக்கான சட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் பாத்தீங்கன்னா கொண்டு வரணும். இதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போபால் விஷவாயு தாக்குதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மெத்தில் ஐசோசைனேட் அப்படிங்கிற ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கேஸ் ரிலீஸ் ஆச்சு. இதனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளானாங்க அப்படிங்கிற விழிப்புணர்வை ஒவ்வொரு தொழில்துறை நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கும் அந்த இண்டஸ்ட்ரியை சேர்ந்த நபர்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும். அதாவது பாதிப்புக்குள்ளார மக்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும். பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான சூழல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டேயோட ஒரு முதன்மையான ஒரு நோக்கங்க. இதுல தேசிய மாசு கட்டுப்பாடு வாரியத்தோட பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் விதிமுறைகளை அமல்படுத்துறது, அந்த விதிமுறைகளை ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ் பின்பற்றாங்களா அப்படிங்கறத உறுதி செய்யறது, அந்த விதிமுறைகளை மீறவங்களுக்கு மேல நடவடிக்கைகளை எடுக்கிறது தான் தேசிய மாசு கட்டுப்பாடு வாரியத்தோட முக்கியமான பங்குங்க. இறுதியா ஒரு விஷயத்தை நாம ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. 1984 டிசம்பர் மாசம், அதாவது 2ஆம் தேதி 3ஆம் தேதியில நடந்த அந்த போபால் விஷவாயு தாக்குதலுக்கு பிறகுதான் இவங்களுக்கு ஒரு ஞானோதயம் இந்த மாதிரியான தேசிய மாசு கட்டுப்பாட்டு நாளை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு பெரிய பாதிப்பு நடந்த பிறகுதான் இவங்க மக்களை பத்தி யோசிப்பாங்க அப்படிங்கறத நாம ஞாபகத்துல வச்சுக்கணும்.